ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா புதுசாக ஒரு செடிக்கு விதை போட போகிறோம். என்னென்னா பார்த்திங்கன்னா பூச்செடி. நான் வீடியோவில் நிறைய விதை காட்டியிருக்கேன். இது வந்து கனகாமரம். அது ஆரஞ்சு கலர் தான் நினைக்கிறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு என்ன கலர்னு சொல்லுங்கள். வாங்க இது பாருங்கள் சொல்கிறாங்க. அந்த கனகாமரம் இது வேறு கலர். இது கொஞ்சம் சீக்கிரம் வாடிடும். அந்த கனகாமரம் இது வந்து வாடாது. இது விதை பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இதில் விதை காணும். இதில் விதை இல்லை, இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ளே பாருங்கள், இதுதான் விதை. தெரியுதுங்களா? பாருங்கள், இதுதான் விதை. நம்ம தண்ணி ஊற்றினாலே இது நல்லா வெடிச்சுக்கும். நம்ம தண்ணி ஊற்றினோம்னா இது அப்படியே வெடித்து விழுந்துடும். அதுக்குள்ளே வர விதை. இந்த செடியில் காட்டுறவாங்க. இந்த மாதிரி தான் இது நம்ம தண்ணி ஊற்றினோம்னா வெடிச்சுக்கும். இது நல்லா வெடித்து அதில் விதை இதை பாருங்கள் வெடிக்குதா. இதுதாங்க கனகாமரம் பூ விதை. நம்ம போட்டோம்னா அது போட தேவையில்லை. இது அப்படியே தண்ணி ஊற்றினோம்னாவே செடிக்கு தண்ணி விடுவோம் இல்லையா, அப்படியே அதுவே வெடித்து பாருங்கள் நல்லா வருங்க. நிறைய மொட்டு. இப்போ மல்லி சீசன். என்ன பண்ணணும்னா நம்ம இது பாருங்கள், இதில் எதுவுமே துளிரே இல்லை பாருங்கள். இந்தமாதிரி துளிர் இருக்கிறதெல்லாம் நம்ம உடச்சி விட்டுருணும். உடச்சி எடுத்துடணும். இல்லைன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் அந்த இதுவாக விட்டு கட் பண்ணி தான் நிறைய கட் பண்ணி எடுத்துருங்க. அது எடுத்துட்டிங்கன்னா இந்தமாதிரி துளிர் வரும் பாருங்கள். சைடில் துளிர் வருது இல்லைங்களா, இந்த இதில் துளிர் வருது இல்லைங்களா. இந்த மாதிரி துளிர் வந்தால் தான் உங்களுக்கு அரும்பு பாருங்கள். இந்த மாதிரி இது பாருங்கள், இதெல்லாம் நான் நல்லா உடச்சி விட்டது தான். தெரியுதா? பூ காட்டுமா? அதில் எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு பார்த்தீங்களா? நம்ம இதுமாதிரி உடச்சி விட்டால் தான் அதில் துளிர் வந்து பாருங்க, இந்தமாதிரி குச்சியில் துளிர் வரும். அப்போ தான் பூ நமக்கு நிறைய கிடைக்கும். இப்போ மல்லிகைப்பூ சீசனு. பூ வைக்காமல் இருந்தால் நீங்கள் அந்தமாதிரி உடச்சி விட்டுருங்க. புதுசாக துளிர் வந்தால் அதில் இந்த மாதிரி பூ வைக்க ஃப்ரெண்ட்ஸ் இது தெரியுதுங்களா? இதில் நல்லா துளிர் தெரியுதுங்களா? இதை வச்சு நான் இப்போ 1 மாதத்துக்கு மேலே ஆகும். 1 மாதம் 2 மாதம் கூட ஆகும்னு நினைக்கிறேன். இதனால தான் செடி போயிடுச்சுன்னு நினச்சேன். காலையில் எதிர்ச்சியாக பார்த்து துளிர் வந்திருக்கு. இது இதோட 10ஆவது செடி. ரொம்ப அதிசயம் எனக்கு. செம்பருத்தி செடி வளருது. நானும் நிறைய குச்சி நட்டு வச்சேன். ஆனால் ஒரு செடி கூட பத்தவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக துளிர் வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் தெரியுதுங்களா? எனக்கு செம்பருத்தி செடி வரணும்னு ரொம்ப நாள் ஆசை. நல்லா துளிர் வந்திருக்கு. இது நல்லபடியாக பற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த செடி வரணும்னு, செம்பருத்தி செடி. இங்கே பாருங்கள் குச்சி நாங்கள் நட்டு வச்சது போக மீதி குச்சி அப்படியே வச்சுட்டோம். அது பாருங்கள் நடாமலே பாருங்கள் இலையெல்லாம் வந்துடுச்சு இதில். இது இப்போ கட் பண்ணி நட்டு வச்சோம்னா நல்லா செடி பிடிச்சி நல்லா வளருங்க. அவ்வளோதாங்க. இது நம்மளோட 6ஆவது வாழைத்தாறு. 7ஆவது வாழைத்தாறு அங்கே. இப்போ 8ஆவது வாழைத்தாருமே ரெடி ஆகிடுச்சு. அது இப்போ தான் பூ விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த பூ வந்து பெருசாக கீழே விடுங்க. அப்போ உங்களுக்கு காட்டுறேன் நான் அந்த 8ஆவது வாழைத்தாறு. இது ரொம்ப நல்ல மரங்க. எங்களுக்கு வாழை மரம் நான் வச்சதுலேருந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வந்துகிட்டே இருக்குது காய். அதே மாதிரி தான் மல்லிப்பூவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் பூ வச்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நான் நிறையா இன்னும் 2-3 செடிங்க வைக்கலான்னு இருக்கேன். கீரை பாருங்கள் இங்கே எடுத்துன்னு சிறுகீரை நாங்கள் பாத்தியில் தான் போட்டோம். இது பார்த்திங்கன்னா தண்ணி விட்டோம் பாருங்கள். தண்ணி மொத்தமாக இங்கே வந்து நிற்கும். கீரை ஃபுல்லாக இங்கே ஒரே இடத்துல வந்துச்சு. நம்ம நல்லா பற்றிக்கிச்சுங்க பாருங்கள். துளிர் வருது பாருங்கள், நல்லா துளிர் வருது. ஃபுல்லாக சிறுகீரை தான். நல்லா துளிர் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே வாங்க புதினா காட்டுறவாங்க. புதினாவும் பாருங்கள் ஃபஸ்ட் வீடியோ விட இப்போ எவ்வளோ அழகாக துளுத்துருக்கு பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா செடியும் நல்லா துளிர் வந்திருக்கு பாருங்கள். புதினா இவ்வளோ பெருசாக வந்துடுச்சு. அதை வச்சு 1-2 குச்சி தான் பத்தலாம். இது எல்லா புதினாவுமே நல்லா பற்றிக்கிச்சு. எங்கள் வீட்டு மல்லிகை செடி பாருங்கள் எவ்வளோ மொட்டு பாருங்கள். இது என்ன மல்லின்னா குண்டு மல்லிங்க பாருங்கள். செம்மையாக இருக்குது. இந்த தடவை தான் மல்லி நிறையா வச்சுருக்கு. என்னென்னா நம்ம சீசன் வர டைமில் நிறையா இலைங்களை உருவி விட்டாலோ கட் பண்ணி விட்டாலோ வரல. இது பாருங்கள் எத்தனை மொட்டு இருக்குது பாருங்கள். இதில்
உடச்சி விடணுங்க, அப்போ தான் நிறையா பூ. வீடியோவோட ஃபஸ்ட்டில் நான் விதை போட்டிருப்பேன், கனகாமரம் விதைன்னு சொல்லுது. அது இந்த கலர் பூ தாங்க, ஆரஞ்சு கலர். இது என்ன செடி தெரியுங்களா? இது வந்து முல்லைப்பூ செடிங்க. இந்த முல்லைப்பூ செடி எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது பதியம் போடுற மாதிரி அதோடய வேரில் போயிட்டு அந்த வேர்லேருந்து முளைச்சிருக்கு. இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல நட்டு வச்சோம்னா நல்லா முளைச்சிக்குங்க. இதை பதியம் போட்டு நட்டு வைக்கிறது. இது என்னென்னு தெரியுதுங்களா? நிறைய பேருக்கு இது என்னென்னு தெரியாது. இது என்னென்னா துவரங்கொட்டை, அதாவது துவரம் பருப்பு. அது பருப்பாகிறதுக்கு முன்னாடி இப்படி தான் ரெடி பண்ணுவாங்க. இது நிறைய வில்லேஜில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. டவுன்லலாம் யாரும் இந்த மாதிரி பண்ணதில்லை, ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்காது. நம்ம எங்கன்னா ஒரு மூட்டை கணக்கில் வாங்கி, பெரிய குடும்பம் தான் மூட்டை கணக்கில் வாங்கி இதை ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. இல்லை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கட்டுவாங்க. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தண்ணி கட்டி வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. பருப்பை வந்து ஊற போடுறது என்னென்னா மண், செம்மண்ணோ இல்லைன்னா புத்து மண்ணோ எடுத்துகிட்டு வந்து கொட்டி தண்ணியில் ஊற போட்டுருவாங்க. தண்ணியில் அந்த மண்ணை வந்து ஊற வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த மண்ணோடு சேர்த்து நல்லா சேர் மாதிரி இருக்கா அந்த மண்ணை, அதை எடுத்து இந்த துவரங்கொட்டையில் போட்டு அது நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மண்ணும் அந்த கொட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் தண்ணி கீழே பொழுகி போகக்கூடாது. அந்த மண்ணில் வந்து அந்த கொட்டையில் நல்லா ஒட்டிக்கணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். எதுக்காக இதுன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்களாம் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம். அதுமாதிரி ஒரு சிலர் 3 தடவை ஒரு நாளைக்கு செய்வாங்க. இல்லைன்னா 6 தடவை தண்ணி கட்டுறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா இந்த மண்ணும் அந்த தண்ணியும் சேர்ந்து அந்த கொட்டையில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மூடி வச்சுருவாங்களாம். பை போட்டு மூடி வச்சிட்டோம்னா மறுபடியும் ஒரு 3 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்ம மண் போட்டு மண்ணை ஃபுல்லாக இதுமாரி மிக்ஸ் பண்ணி மூடிடுறோமா, காற்று போகாத அளவுக்கு மூடணும். அப்போ தான் அந்த அந்த கொட்டை வந்து தண்ணியில் நல்லா ஊறுமா, இல்லைன்னா ஊறாதான். அந்த மாதிரி 3 டைம் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கேப், இல்லைனா 2 மணி நேரம் இடைவெளியில் மறுபடியும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இந்த தண்ணியை தாங்க, இந்த சேர் தண்ணியை தான் தண்ணி தெளித்து இந்த மாதிரி பாருங்கள். இதே மாதிரி தான் 3 டைமுமே பண்ணணும். இது ஃபஸ்ட் டைம்ன்றதால கொட்டையில் இன்னும் மண் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு மறுநாள் ஃபுல்லாக நல்லா வெயிலில் காய வச்சுருவாங்களாம். நல்லா காய்ஞ்சி அந்த மண் ஃபுல்லாக உதிர்ந்துருமா. உதிர்ந்ததுக்கப்புறமா அந்த அதில் கல், அந்த குச்சிங்களாம் இருக்குல்ல, அதுங்கெல்லாம் ஃபுல்லாக புடச்சிருவாங்களாம். புடச்சிட்டு நோம்பி அதுக்கப்புறமா எடுத்துன்னு மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்து பருப்பு அந்த தோல் எல்லாமே மண் எல்லாமே க்ளீன் ஆகிடுங்க. நம்ம காய வைக்கும் போதே நாளைக்கே அந்த மண் ஃபுல்லாக போயிடும் சொன்னாங்க. அவ்வளோதான், துவரம் பருப்பு ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம டவுனில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஒரு சப்போஸ் உங்களுக்கு பெரிய குடும்பம், எங்களுக்கு நல்ல பருப்பு நாட்டு துவரையாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வில்லேஜ்லேயோ இல்லை மண்டியில் எங்கே கிடைக்குதோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது துவரங்கட்டை முழுசாக மண் கட்டிட்டாங்க. இதுதான் துவரங்கட்டைக்கு தண்ணி கட்டுறது. இப்போ இது பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே பை ஏதாவது போட்டு மூடி வச்சுருவாங்க, காற்று படக்கூடாது. ஏன்னா காற்று படலைனா தான் கொட்டை நல்லா ஊறும். அதனால் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரைக்கொட்டை காஞ்சது எங்களுக்கு எதிர் வீட்டில் கொடுத்தாங்க ஆண்டி. இதுவும் பார்த்திங்கன்னா அவங்க தான் கொடுத்தாங்க. இந்த விதைங்கள்லாம் நம்ம அடுத்த டைம் போட்டுக்குவோம். ஆடி மாதம் அந்த மழை டைமில் இல்லைனா புரட்டாசியில் அப்படி போட்டுக்கலாம் இந்த அவரை விதைங்கள்லாம். இது என்ன பார்த்திங்கன்னா கனகாமரம். இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் விதை போட்டோம் இல்லையா, அது இந்த கனகாமரம் விதை தான். இது பார்த்திங்கன்னா அவரைக்காய். ரெண்டு விதமான அவரைக்கொட்டை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் விதை எடுத்து வைக்கிறதுக்காக. இது பார்த்திங்கன்னா துவரை. இந்த துவரை அவங்க வீட்டுக்காகவே போடுறது. ஒரு 1/4 கிலோ ஆட்ட கிடச்சிருக்கும். ஒரே ஒரு செடி தான் இருந்தது. நல்லாயிருக்கு அந்த துவரை. அது விதைக்காக கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டைம் நீயும் போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன், அவங்க கொடுத்தாங்க. இது பார்த்திங்கன்னா நான் பட்டுன்னு சொல்லுவேன் இந்த அவரைக்காயை. இது நீங்கள் எந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு தெரில, தட்டவரையா இல்லை எப்படின்னு தெரில. இது விதை நல்லா இருக்கான்னு பார்த்தேன் நான், கருப்பாக இருக்கேன் மேலே தோல்னு. இது வந்து விதை நல்லா இல்லை, ஒரு நல்லா சொத்தை இல்லாமல் நல்லா இருக்கணும், நல்லா சைனிங்காக இருக்கணும் விதை. இந்தமாதிரி சுருக்கம் இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் நல்லா பற்றி வரும் செடி. அந்தமாதிரி விதையாக நம்ம தேர்ந்தெடுத்து போடணும். இந்த மாதிரி பாருங்கள் பூச்சரிச்சிருக்கிறது உள்ளே, அந்தமாதிரி விதைங்களை போடக்கூடாது. நல்ல விதைங்களா தேர்ந்தெடுத்து போடணும். அப்போ தான் செடியும் நல்லா வளரும், நமக்கு நல்ல காய் கொடுக்கும். இன்னொன்று மண்ணும் நல்லா இருக்கணுங்க நம்ம செடி வளர்கிறதுக்கு. தண்ணி மண் நல்லா இருக்கணும் செடிங்க வளர்கிறதுக்கு. அப்புறம் விதையும் ரொம்ப முக்கியங்க, நல்ல விதையாக போடணும்.
முதல்ல துளிர் வரணும் இல்லைங்களா, அதுக்கு நம்ம நல்ல விதையை தேர்ந்தெடுத்து போடணும். நான் இதில் நிறையா எடுத்து வச்சுருக்கேன் காய், அதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி போட்டுப்பேன். நான் 2 விதமான காய் எடுத்துன்னு வந்து, ஆனால் 2 விதையுமே பாருங்கள் ஒரே கலரில் தான் இருக்குது. வீட்டில் இருக்கிற நான் வச்சுருக்கிற விதை எப்படின்னா இந்த கலரில் இருக்கும். இப்போ காட்டினேன் இல்லைங்களா, அந்த கலரில் தான் இருக்கும் நான் வச்சுருக்கிற அவரை விதை. இது பார்த்திங்கன்னா துவரங்கொட்டை. அது நான் இப்போ மண் காட்டினாங்க இல்லையா, துவரம் பருப்பு எப்படி ரெடி ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுதான் இந்த கொட்டை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது அப்படியே எடுத்து வச்சுட்டோம்னா நாங்கள் அடுத்து மழை வர டைமில் நம்ம இது கொத்தி போட்டோம்னா நல்லா வரும் இந்த துவரை. அதனால் இந்த 4 விதையை நான் சேமித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் மழை வரும்போது இதை போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.